விஜய் அண்ணாக்கும் சங்கீதா அன்னைக்கும் டைவர்ஸா? மக்களே, என்ன நடக்குது? சத்தியமாக நம்பவே முடியல என்னால் சுத்தமாக. சாயந்தரமாக மொபைல் சும்மா ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், இந்த மாதிரி நியூஸ் பார்த்தேன் பாலிமரில். சரி, இது உண்மையாக பொய்யானே எனக்கு தெரியல. சரி, திருப்பி திருப்பி ஒன்று ஒன்றா பார்க்குறேன், எல்லாத்துலேயுமே இதே தான் வருது நியூஸு. என்ன தான் ஆச்சு அண்ணி, உங்களுக்கு என்ன தான் ஆச்சு? இந்த நேரத்தில் போய் ஏன் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க? இது உண்மையாக இருக்கக்கூடாதுன்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். சத்தியமாக இது உண்மையாகவே இருக்கக்கூடாது, இது ஃபேக் நியூஸாக இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்கேன். இத்தனை நாள் இல்லாமல் இந்த எலெக்ஷன் டைமில் எதுக்கு நீ இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க? உங்களுக்குள்ளே பிரச்சனை இருக்கும், எனக்கு புரியுது, இருக்கலாம். ஆனால் இப்போதைக்கு இந்த அண்ணன் இந்த எலெக்ஷன் டைமில் அவர் ஆல்ரெடி நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காரு. இந்த டைமில் போய் இந்த மாதிரி ஒரு விஷயம் அவரால் அக்செப்ட் பண்ண முடியுமா? எனக்கு தெரியல. திடீர்னு என்ன நடக்குது இன்னும் என்னால் நம்பவே முடியல. இது உண்மையாக பொய்யானே எனக்கு தெரிய மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது உண்மையாக இருக்கக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன். எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்து ஒன்றாயிடலாம். நீ இந்த மாதிரியெல்லாம் எதுவும் வேண்டாம். எங்கள் அண்ணா தனியாக விட்டுட்டு நீங்கள் எங்கேயும் போகாதீங்க. அவர் கூட நீங்கள் எப்போவுமே இருக்கணும். எல்லா பிரச்சனைக்கும் பேசி தீர்த்து முடிவுக்கு வாங்க அண்ணி. அவரை விட்டுட்டு மட்டும் போயிடாதீங்க. எதிர்கட்சியில் இருக்கிறவங்க, அவரை பற்றி பேசுகிறவங்க, நாக்கில்லாத எலும்பு வச்சு 1000 பேசுவாங்க. இதை வச்சு ஒரு அரசியல் பண்ணுவாங்க. இதை வச்சு அவரை பயங்கரமாக அடிப்பாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்கன்னு சத்தியமாக புரியல எங்களுக்கு. நான் இல்லை, விஜய் அண்ணாவோட தொண்டர்களாக எல்லாருமே இப்போ இதை நினச்சி ரொம்ப மனசு கஷ்டமாக, உண்மையிலே நினச்சிங்கன்னா இது ஃபோன் எடுக்கிறதுக்கே பிடிக்கல, அந்த அளவுக்கு இருக்குது. பார்த்தாலே ஐயோ, என்னடா இதில் பார்த்தாலும் இந்த நியூஸ் தான் வருது, இது தான் இருக்குது. ஒரு 50 வாட்டி நானே சொல்லிட்டேன், என்னடா இது, என்ன இப்படி ஆயிடுச்சு. நானே இதே ஒரு நிறைய வாட்டி சொல்லிகிட்டே இருக்கேன். அப்போது எத்தனை பேர் வெளியில் இருக்கிற விஜய் அண்ணாவோட ரசிகர்கள் எவ்வளோ பேருக்கு இது பெரிய ஒரு மன கஷ்டத்தை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது யோசித்து பாருங்கள். எங்களை எல்லாரையும் கருத்தில் கொண்டு நீங்கள் கொஞ்சம் உங்கள் முடிவை மாற்றுங்க ப்ளீஸ். நாங்கள்லாம் ஒரு பெரிய நம்பிக்கையோடு இருக்கோம் அண்ணி. இந்த அரசியல் ஒரு மாற்றம் வரும், அண்ணா வந்துச்சுன்னா எல்லாமே ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு முடிவு அது தமிழ்நாட்டு மக்களையும் ஒரு விதத்தில் பாதிக்கிறதுக்கு காரணமாகும். விஜய் அண்ணாவோட ஓட்டையும் பாதிக்கிறதுக்கு இது ஒரு விதத்தில் காரணமாகும்னு தோணுது. கொஞ்சம் எங்களுக்காக பார்த்து எதனா ஒரு நல்ல முடிவாக எடுங்க அண்ணி ப்ளீஸ். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. விஜய் அண்ணா இதை எப்படி தாங்கிக்க போகிறாருன்னு தெரியல. என்ன சொல்கிறது இதுக்கப்புறம்? உண்மையாக மக்களே, நம்ம எல்லோரும் நம்பிக்கையாக இருப்போம். இது கண்டிப்பாகவே இந்த ஃபேக் நியூஸாக இருக்கணும். இது உண்மையாக இருக்கக்கூடாது. நம்ம அப்படி நம்புவோம். நாளைக்கு காலையில் எல்லாருக்கும் மனசுக்கு ஆறுதலான சந்தோஷமான ஒரு செய்தி மறுபடியும் நமக்கு வரும். நம்ம நம்பி வெயிட் பண்ணுவோம். தேங்க்யூ.